கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜெபத்தை செய்து நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து போகும்படி நான் வாஞ்சிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பக்தர்கள் எழுதினாங்க. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் நீங்கள் வார்த்தைகளை கொடுங்க, நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மெய்யாகவே கர்த்தர் பெரியவராய் நாமத்திலே கடந்து வந்த அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நான் பேசணும்னு விரும்புகிறேன். கர்த்தருக்கு இந்த நாட்களிலே கர்த்தருடைய பயம் அற்றவர்களாகி வேதத்தில் வாசிக்கிறோம். ஞானத்துக்கு ஆரம்பன கர்த்தருக்கு பயப்படுதல். ஞானம் வரணும்னா முதல்ல பயப்படணும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை அல்லது கர்த்தருடைய வார்த்தையில ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த பயத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. என்னை கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவர் அநேக நேரங்களிலே பார்க்கும்போது தன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுவார், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனா சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற காரியங்கள் அவங்கள போர்ஸ் பண்ணோம், செய்யணும் போல தோண்டும். ஆனா கர்த்தர் அவர்களை அதிலிருந்து தப்புவித்தார். அவர்கள் சில பேரு ஆண்டவருக்காக மறைத்து வைக்கிற காரியங்கள், சீக்ரெட், they kept secret. அவங்க தன்னுடைய சீக்ரெட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காத்து வைத்துக் கொள்ளுவார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தளிக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோரையும் கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. என்னை கேட்கிற தேவச்சனமே, இந்த காரியத்தை உங்களுக்கு புரிந்து வைத்துக் கொண்டிருக்கலாம். சிப்ரால் பூர்வால் எண்ணப்பட்ட 2 மருத்துவச்சிகள் இருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல மிட் வைஃப்ஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கு, இல்ல நர்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். என்னை கேட்கிற தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலே இருந்த நாட்களிலே நடந்த காரியம் என்ன வேதம் சொல்லுகிறது? அந்த பார்வோன் சொல்லுகிறான், எல்லா ஆண் பிள்ளைகளை கொன்று போட்டு விடுங்கள், ஆண் பிள்ளைகள் வேண்டாம், பெண் பிள்ளைகள் இருக்கட்டும். ஏன்னா இந்த எபிரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பெருகி போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களை எப்படியாக குறைக்க வேண்டும் என்று பார்வோன் நினைத்தபடினால இந்த மருத்துவச்சியில கூப்பிட்டு சொல்றான், ஆண் பிள்ளை பிறந்தா அவங்கள கொன்னுடுங்க. ஆமென். அல்லேலூயா. பெண் பிள்ளை பிறந்தா விட்டுருங்க. ஏன்னா அவருடைய சந்ததி குறைக்கணும், ஆண் பிள்ளைகளுடைய காரியங்களை குறைக்கணும். நல்ல கவனிங்க. பார்வோனுடைய இருதயத்துல பிசாசு பேசுகிறான், எப்படி ஆகிலும் இந்த இஸ்ரவேல் தேசத்துல அல்லது இந்த எபிரேயருடைய வம்சத்தை குறைக்க வேண்டும் என்று பிசாசு ஒரு சின்ன விதையை போட்டு விட்டான். நடந்தது என்ன? நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. என்னை கேட்கிற தேவஜனமே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, இந்த 2 பேரும் கர்த்தருக்கு பயந்தார்கள் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தாங்க. ராஜாவுடைய கமெண்ட் அப்படின்னாக ராஜாவுடைய அல்லது கட்டளையை மீறி அவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடினால், வேதம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடினால் அவர்கள் என்ன செய்தார்களா? ஆண் பிள்ளைகள் பிறந்தாலும் விட்டுறாங்க. பார்வன் சொல்றான், ஆண் பிள்ளை பிறந்தா அவனை கொண்டு போய் நதியில போடு, அவன் சாகட்டும். என்னை கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன்,
இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்து கொஞ்சம் நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு பக்தி இருக்கு, ஆனா என்ன இல்லை அப்படின்னா ஒண்ணு கிடையாது, பயம் இல்லை. கர்த்தருங்கிற பயம் இல்லை. பக்தி இருக்கிறது, பாட்டு பாடுவாங்க, வசனத்தை வாசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா கர்த்தருங்கிற பயம். ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அப்ப நான் பைக்கு தான் ஓட்டுவேன், காரு கிடையாது எனக்கு, பைக்கு தான். என்ன பண்ணேன்னா, அந்த செருப்பு போடும்போது ஒண்ணு நடுவில் எப்படி இருக்கும், அதை பிடிச்சிக்கிறதுக்கு தெரியுமா, கால் கிட்ட அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல. அது பிடிக்கிற மாதிரி இந்த செருப்பு இல்லாம நார்மல் செருப்பு வாங்கி போட்டு விட்டேன். அந்த பைக்ல கொஞ்சம் லாங் போயிட்டே இருந்தா பாருங்க, லாங் போயிட்டே, அது நான் வாங்கும் போதே ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் இருக்கும். அப்போ அந்த 1000 ரூபாய் 1200 ரூபாய் கொடுத்து 1200 ரூபாய் என்னவோ சரி, ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கங்களேன். அந்த செருப்பை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். எனக்கு காலு அப்படியே ஒரு மாதிரி மறுத்து போச்சு. மறுத்து போன உடனே நான் என்ன பண்ணேன்னா, சரி செருப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வண்டியில போயிட்டேன். போய் திடீர்னு இறங்கி பார்த்தா ஒரு செருப்பு இல்லை, ஒரு செருப்பு தான் இருக்கு, புது செருப்பு தான். மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்றது? அந்த செருப்பு அப்படியே மறுபடியும் பக்கத்துல வச்சுட்டு டேங்க் கவர்ல வச்சுக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போய் பார்த்தேன், இந்த செருப்பு கிடைக்குமா, நம்ம ஆளுங்க வைப்பாங்களா. நான் திரும்பி போய் பார்க்கறதுக்குள்ள செருப்பே கிடையாது. மறுபடியும் இன்னொரு செருப்பை, நான் அந்த செருப்பு 1000 ரூபாய் வாங்கினேன்ல, ரெண்டு செருப்பு, அப்போ ஒண்ணு போச்சு, அப்போ ஒண்ணு இருக்கு, அதோட விலை எவ்வளோ கொடுத்தா வாங்கிப்பாங்களா? இல்ல கேட்க மாட்டேறீங்க. இல்ல வேணும்னா சொல்லுங்க, உன் வீட்டுல ஒண்ணே ஒன்று இருக்கு, அதுதான் தரேன், நீங்க எடுத்துக்கிறீங்களா? சொல்ல மாட்டேறீங்களே. தேவ பக்தியும் தேவனுடைய அல்லது பயமும் 2 கலந்து இருக்கணும். எனக்கு ஒன்று இருந்தா போதும் நினைக்கிறவளுக்கு நம்மளை பார்த்து சொல்றேன், ஒரு செருப்பு வச்சிட்டு இருந்தா அது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. 2 இருக்கணும், 2 பாதை. என கேட்கிற தேவஜனமே, இந்த சிப்ரால் பூர்வால் இவங்க 2 பேரும் எகிப்தில அவர்களுக்கு வேலை செய்யறாங்க. நடந்த காரியம் என்ன? வேதத்துல வாசிக்கும் போது சில பேர் சொல்றாங்க இவங்க எகிப்தி அழுது மருத்துவச்சிகள், சில பேர் சொல்றாங்க இல்ல இவர்கள் எபிரியர் மருத்துவச்சிகள். நிறைய கான்செப்ட், நிறைய மாற்றங்கள் என்ன வேணா இருக்குங்க, எது வேணா சொல்லட்டும். ஆனா இவங்க 2 பேரும் கர்த்தருக்கு பயந்தபடினால் வேதத்துல வாசிக்கிறோம், அவருக்கு என்ன செய்தார்களாம்? எல்லா பிள்ளைகளையும் பிறக்க செய்தார்களாம். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்குள்ள இல்லாதது ஒண்ணு என்னன்னா தேவ பயம். தாவீது சொல்லுகிறான், அவன் மரிக்கும் போது என்ன சொல்லுகிறான்? பிள்ளைகளே, நான் மனுஷர் போகிற பாதையில போகிறேன், எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு தேவ பயம் இல்லை, சபைகளிலே தேவ பயம் சொல்லுவது கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு தேவ பயம் சொல்லுவது கிடையாது. பக்தி இருக்கிறது, ஏதோ காலையில் ஏந்த உடனே அப்பா ஆண்டவரே சோத்திரம் அப்படின்னு கையை கூட்டி ஒரு முத்தம் வச்சுட்டு போறது நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. என்ன கேட்கிற தேவஜனமே, கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு பக்தி இருக்கு, இயேசுதான் தெய்வம் உனக்கு தெரியும், இயேசுதான் கர்த்தர், அவர் வரப்போகிறார் தெரியும், அவருக்காய் வாழ்வேன் உண்மைதான். ஆனா தேவ பயம் இருக்கிறதா? இந்த நாட்களிலே பிசாசு, இந்த டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நல்ல கவனிங்க, எல்லாம் இருக்கு, எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பணம் இல்லாதவங்க யாருமே, ஒரு காலத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு நைட்ல வருவாங்க, அவன் என்ன கேட்பான்? வீட்டாண்ட வந்து என்னங்க கேட்பான்? சாப்பாடு இருந்தா போடுங்கன்னு கேட்பாங்க. உண்மைதானுங்களா? எங்க வீட்டாண்ட அப்படிதான் கேட்டாங்க. அப்போ இப்ப யாராவது வீட்டுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு போன கேக்குறாங்களா? அம்மா பழைய சோறு இருந்தா கொடுங்கம்மா. இப்ப கேட்கறது இல்ல. என்ன தெரியுமா கேக்குறாங்க? ஹலோ பிரதர், ஒரு 10 rupees ஹெல்ப் பண்ண முடியுமா?
அதுல ஒரு ஸ்டைல். Can you help me? 10 rupees. ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருந்தானா, அவன் என்ன பண்ணானா, ஒரு போர்டு எழுதி வச்சு படுத்துக்கிட்டானா. போர்டு எழுதி வச்சு படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறானா. அந்த போர்டுல எப்படி எழுதிருக்கு, நீங்க சில்லறை போட்டு என்னை டிஸ்டர்ப் செய்யாதீர்கள். 1 ரூபாய் 2 ரூபாய் போட்டு கல் கல் அப்படின்னு சத்தம் வருது, என்னை டிஸ்டர்ப் செய்யாதீர்கள், தயவு செய்து நோட்டாய் போட்டு விட்டு போய்விடுங்கள். என்னது பிச்சைக்காரன் எழுதி வச்சிருக்கான போர்டுல. ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு வீட்டுக்கு போனானா, போயிட்டு அம்மா பழைய சாதம் இருக்குதா அப்படின்னு கேட்கற நாள் போச்சு. இப்ப என்ன கேட்கறான், அம்மா தாயே சிக்கன் பிரியாணி இருக்குதா அப்படின்னு கேட்டான். அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. ஏங்க எனக்கிட்டே சிக்கன் பிரியாணி, என்ன பார்த்து சிக்கன் பிரியாணி கேட்கற, சரி ஓகே விட்டுருங்க, சிக்கன் பிரியாணினா அட்லீஸ்ட் சிக்கன் கறியாவது இருக்குதா, அந்த கறி கூட இல்லை, சரி போட்டோம் ரைட்டு ஓகே, ஏதாவது நல்ல குழம்பு ஏதாவது வச்சிருக்கீங்களா, அதுவும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா நீ மட்டும் எதுக்கு வீட்டுல, நீ கூட என் கூட வா, உனக்கு நான் சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல தேவனுக்கு பயப்படுகிறதை நாம் மறந்து போகிறோம். அல்லது இந்த ஃபாஸ்டா இருக்கிற இந்த உலகத்துல அநேக நாட்களில கர்த்தருக்கு பயப்படுதல், நல்ல கவனிங்க, தாவீது கிட்ட இருக்கிறது எல்லாமே இருக்கு. ஆனா அவன் ஒண்ணு சொல்லி கொடுக்கணும் விரும்புறான், எல்லாம் இருந்தோம் ஒண்ணு இல்லைன்னா அது விருதா. என்னது அப்படின்னா கர்த்தருடைய பயம். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமேனே வராது எனக்கு தெரியும், ஆனாலும் இது சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறது. அந்த சிப்ரால் பூர்வால பாத்தீங்கன்னாக்கா அவளுக்கு தெரியும், ஒருவேளை இந்த காரியம் ஒருவேளை ராஜாக்கு தெரிந்தா ராஜா எங்களை கொன்று போடுவார் என்று தெரிந்தோம். அவங்க கர்த்தருக்கு பயந்ததுனால ராஜாக்கு பயப்படல. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம ராஜாவோ இல்ல யாராவது ஒருத்தர் சொன்னா உடனே அதுக்கு கீழ்ப்படையுவோம். ஆனா தேவனுடைய வசனத்துக்கு நாம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டீங்க, கீழ்ப்படிய மாட்டோம். ஏன்னா உயிர் மேல, அல்லேலூயா, தன் ஜீவனை காத்து கொள்ளுகிறவன் அதை விட்டு விடுவான், தன் ஜீவனை கர்த்தருக்கென்று கொடுக்கிறவன் அவன் பெற்றுக் கொள்ளுவான். வேதத்துல வாசிக்கிறோம். என கேட்கிற தேவஜனமே, இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுக்கு பயப்படுவதனால உன்னுடைய பிள்ளைகள், வேதத்துல வாசிக்கிறோம், சிப்ரால் பூர்வாளுடைய குடும்பத்தை கர்த்தர் தழுக்க செய்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவங்க பிள்ளைகளை பெருக பண்ணினார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பயந்தால் உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நேர்த்தியாய் அழகாய் கர்த்தர் செப்பரிட்டு கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரத்துல வெள்ளிக்கிழமை நான் சொல்லியிருந்தேன், ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல சரி பேசிட்டே இருக்கிறேன். அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற போல, அதுக்கு யாரும் தெரியல. உள்ள போனேன்னு அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். கேட்டேன் அவங்க வீட்டுல அங்க வாங்க, என்னங்க சவுண்டுன்னா, பொண்ணுக்கு கராத்தா கத்துட்டு கொடுக்குறேன். ஏன்பா நைட்ல தனியா வர பாஸ்டர், என்ன பண்றது, அதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாக்கா அடிச்சுக்கு அப்படியே. என்ன இவங்களுக்கு என்ன நம்பிக்கை, கராத்தா காப்பாத்தணும். ஆனா நம்மளை காப்பாத்துறது யாரு இருக்கா தெரியுமா, தேவ தூதர்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. உன் கால்கள் இடராதபடிக்கு காப்பாற்றுகிற கர்த்தர் உண்டு. அவரை அறியாமல் ஒரு நன்மையும் குறைபடாது. என கேட்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவருக்கு தெரியாம ஒரு ஆண்டவம் அசைக்கப்படுவதில்லை. இந்த பூர்வால் அல்லது இந்த சிப்ரால பார்க்கும் போது அவர்கள் பார்வோனுக்கு பயப்படல, கர்த்தருக்கு பயந்தார்கள். இன்னைக்கு நம்ம யாருக்கு பயப்படுறோம், நம்ம இருதயம் யாருக்கு பயப்படுகிறது? ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், இந்த சீக்ரெட்டை என்ன சொல்றது, சீக்ரெட்னா தமிழ்ல ரகசியத்தை காப்பது, கெப்டிங் சீக்ரெட், ரகசியத்தை காத்து கொள்வது. நிறைய விஷயத்த சீக்ரெட்டை நம்ம இருதயத்துல வச்சுக்கணும். ஊழியம் பண்ணும் போதும் சரி, சில நேரங்களில குடும்பத்திலும் சரி, அநேக இடத்திலும் சரி, இருதயத்துல நமக்குள்ள என்ன பண்ணணும்னா, வந்ததெல்லாம் சடாபடா வடாகுடா வந்ததெல்லாம் டாமால் டிமில் அடிச்சு காலி பண்ணக்கூடாது. எது பேசணும் எது பேசக்கூடாது.
ஆமென், ஹல்லேலூயா. மனசுக்கு எது வந்தாலும் நான் பேசுறேன், நான் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன், அப்படியே சொல்லுவேன். சொல்லு, சண்டை போட்டுக்கோ போ. இல்ல, சீக்கிரட்டை கடைபிடிக்கணும், இப்படித்தானே? அதுக்காக சீக்கிரட் வச்சுக்க சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் கடனை வாங்கி வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலாம், அம்மா தாய்மார்களே நான் உங்களை அப்படி சொல்லல, அது அந்த சீக்கிரட் நான் சொல்லல. இல்ல வேற ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்காரர்கிட்ட அந்த அப்படி இல்ல, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எது நிமித்தம் கர்த்தருக்கு மகிமை, எது நிமித்தம் கர்த்தருக்கு மகிமை இல்ல, அந்த காரியங்களை ஜாக்கிரதையாய் அந்த சீக்ரெட்ஸ உன் இருதயத்தில் வைத்து கொண்டால், இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பயம். இவங்களுக்கு பயம் இல்ல, பார்வோனை பார்த்து பயம் இல்ல, ஆனா பார்வோனை கொன்றுவான் தெரியுமா? மோசேவை பார்த்து பயந்து ஓடினான். 40 வருஷம் ஆளு அட்ரஸே இல்லாம மித்தியானின் தேசத்துல போய் அவன் இருந்தான். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆனா மோசே பயந்த அந்த பார்வோனுக்கு இந்த 2 மருத்துவச்சிகள் பயப்படல. ஏன்? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிறதான அந்த விசுவாசம், அவர் என்னை தப்புவித்தாலும் தப்புவிக்காமலே போனாலும் அவருக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? அவரையே நாங்கள் ஆராதிப்போம். இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அநேக காரணங்கள் எழும்பலாம். பயப்படாமல் ஆண்டவருக்கு வைராக்கியமாய் நிற்கிறவர்களுக்கு ஆண்டவருக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஒரு காரியம் என்னன்னா, நோவா கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாமே முடிந்த பிறகு ஒரு பலிபீடத்தை கட்டினா, அந்த படகையிலிருந்து இறங்கி வந்த பிறகு, அந்த பயலிலிருந்து வந்த பிறகு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது பலியிட்டு கொஞ்சம் நம்ம ஆளு குடிச்சிட்டான், குடிச்சிட்டு படுத்துட்டான். மேல் இருக்கிற ஆடைகள் விலகிற்று. வசனத்துல நான் எதுவும் ஏத்த இறக்கம் பண்ணி சொல்லல. அவனுடைய ஆடைகள், மேல் ஆடைகள் விலகி போனபடினால அவனுக்கு 3 குமாரர் இருக்கிறாங்க. ஒன்னு ஷாம், காம், யாபேத், 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர்ல அல்லது ஷாம் என்கிறவன் என்ன பண்ணா, தன்னுடைய தகப்பனார் இருக்கிறதை வெளிப்படையா சொல்லிட்டான். அதை காக்கல, அதை மூடி மறைக்கல, அதை அப்படியே வைக்கல, எல்லாருக்கும் ஆரம்பித்தான். என்னை கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் அல்லது அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லை. காம ஆசீர்வதிக்கல, சாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம், டக்குனு எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22, 23, 24. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரி இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். நல்ல கவனிங்க, இந்த சீக்கிரட்டை தன் இருதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ள முடியாத இவனை அந்த இடத்துல சாபத்தை பெற்றுக் கொண்டான். இனி கேட்கிற தேவ ஜனமே, தேவ பயம் இந்த நாட்களிலே எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சது எல்லாம் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சது எல்லாம் நான் பேசுவேன். இல்ல, சில காரியங்கள் கர்த்தர் சொல்லுவார், இது பேச வேண்டாம், இது பேசு, இங்க போக வேண்டாம், இங்க போகாத, ஆண்டவர் நேர்த்தியாய் சொல்லுவார். போன வாரத்துல ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை பார்த்துருந்தேன். அதுல அவர் அழகா போட்டிருந்தது, பிரச்சனை வந்தா மூட போய் அந்த இடத்துல நின்று பிரச்சனை பண்ணுவானா, ஞானி பேசாம கம்முன்னு இருப்பானா, அதி புத்திசாலி அந்த இடத்துக்கே போக மாட்டானா. இருக்கீங்களா?
நம்மள தான் என்ன பண்ணுவோம், போலாம் வா கொஞ்ச நாள் டைம் பாஸா இருக்கும். நல்லா கவனிங்க, என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த இடத்துல சாம் காம் யாபேத் 3 பேரும் 3 பேர்ல ஒருத்தனை கத்த சபிக்கிறார், தன் தகப்பன் சபிக்கிறான். என்னை கேட்கிற தேவ ஜனமே, எது என்ன பேச வேண்டுமோ அழகாய் சரியாய், எது அல்லது எந்த ரகசியங்கள் தன் இருதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை வைத்துக் கொள்ளணும். ஒரு ஆமேன் கூட இல்ல பாத்தீங்களா? நீங்க சொல்லவே இல்லையா பாஸ்டர்? சொல்லுங்க, எப்பயாவது சொல்லுங்க. என்ன பண்றது? தாய்கிட்ட கூட சாப்பாடு கேட்டாதான் கொடுப்பாங்க. அதனால நீங்க கேட்டாதான் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் என்ன சொன்னாலும் அந்த 4 பேர் தான். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க, எதுன்னா அது இஷ்டத்துக்கு பேசி இஷ்டத்துக்கு பண்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. காமன் கூல் கம்போஸ்டா இருக்கணும் ஆண்டவர் விரும்புவார். ஆனா நாம எப்படி இருப்போம்? முசலம்மா முச்சట్లు కట్టబెట్టి, தெரியுமா அந்த பாட்டு? தெரியுங்களா? ఈ ఇంటి విషయాలన్నీ ఆ ఇంటికి చెప్పద్దమ్మా. வீட்டுலதான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுல இந்த பிரச்சனையா, இந்த வீட்டுல அந்த பிரச்சனையா. எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கல. உன் இருதயத்துல சீக்கிரத்தை வச்சுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் வாசித்தன முன்னுக்குப்படி வாசிக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:1 வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் என்ன கேட்கிறேன்னா, அல்லது ஈசாக்கை கர்த்தர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் ஈசாக்கை அல்லது ஆபிரகாமுக்கு மகனை கொடுக்கிறார். வாக்குத்தத்த புத்திரனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கேட்கிற தேவஜனமே, ஒரு நாள் கர்த்தர் கேட்கிறார், ஆபிரகாமே நீ என்ன பண்ணு, எழுந்து உன் நேச குமாரனும் ஏக புத்திரனும் அவனை கூட்டிட்டு மோரியா மலைக்கு மேல போய் அவனை பலி கொடு. அவனை பலி கொடுத்து ஆண்டவர் எல்லாத்தையும் அழகா சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணா, எல்லாத்தையும் கேட்டான், எல்லாத்தையும் சொன்னபடி செய்தான். ஆனா யாருக்கு சொல்லலன்னா, யாருக்குமே சொல்லல. தன் மனைவிக்கு கூட சொல்லல. எல்லாவற்றையும் சொன்னதெல்லாம் கேட்டான். சும்மாவே இருந்தான். என்ன பண்ண, திடீர்னு ஆகாரை கூட சேர்ந்து இஸ்மவேலை பெற்றான். யார் சொன்னதுனால? சொல்ல மாட்டீங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சும்மாவே இருந்த பிரச்சனை வந்திருக்குமா? போய் சேர்ந்தான், பிள்ளைய பெத்துட்டான். இப்போ பலி கொடுக்கணும், ஈசாக்க பலி கொடுக்கணும். ஒருவேளை ஆபிரகாம் போய் சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பாங்க? சாரா என்ன பண்ணிருப்பாங்க? அவ்வளவுதான், ஆபிரகாம் காலி. என்ன சொல்லிருக்கேன் தெரியுமா? உனக்கு வயசாகி போச்சு, உனக்கு சரியா காது கேட்கல. உன் மகன் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாரு? இஸ்மவேல். அவனை கூட்டணும் போ சொல்லிருப்பாங்களா இல்லையா? அந்த சாரா இடத்துல உங்களை வச்சு பாருங்க, நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? என் புள்ள கிடையாதுப்பா, அவங்க புள்ளப்பா. அது என்னதான் சண்டை போட்டாலும் நம்ம சொல்லுவோம், என் பையன். போய் சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவோம்? என் பையன் கெட்டு போட்டேன்னு வச்சுக்க, இவன் நல்லவன் தான்,
சேர்ந்தவன் அந்த தாய் என்ன தெரியுமா சொல்லும்? என் பையன் நல்லவன் தான், அவன் தான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப இந்த சாராள் கிட்ட சொல்லல. அந்த சாராளு ஒருவேளை சொல்லியிருந்தா, உனக்கு வயசாகி போச்சு, உனக்கு புத்தி இல்ல, நீ என்ன தெரியுமா பண்ணணும், இந்த அல்லது இந்த ஆகாருடைய மகன் அவன் தான் உனக்கு பெரியவன், அதனால அவனை கூட்டிட்டு போய் பலி கொடு, அதுதான் கர்த்தர் கேட்கிறார் அப்படின்னு மாத்தி விட்டு இருப்பாங்க. என்ன கேட்கிற தேவஜனமே, அதனால ஆபிரகாம் எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல. ஒரே ஒண்ணு சொல்றான், நான் மோரியா மலைக்கு போய் ஆண்டவருக்காக பலி கொடுக்கணும் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி தம் பையனை கூட்டிட்டு, வேலை செய்றவங்களை கூட்டிட்டு அழகா நடந்து போயிட்டு இருக்கான் காலையில எழுந்து. அல்லேலூயா. யார் சொன்னதும் சொல்லல, கர்த்தர் சொன்னதை மட்டும் செஞ்சான். யாருக்கும் அறிவிக்கல. ஆண்டவர் பார்த்தார், நீ நான் சொன்னது செஞ்சதுனால நீ விசுவாசிகளின் தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்றத இருதயத்தில் வைத்துக்கணும். அத கர்த்தருக்கு அல்லது காரியங்கள் இருதயத்தில் வைத்து அதன் பிரகாரமாய் நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படணும். அவர் சொன்னது மட்டும்தான் செய்வேன். ஒரு பையன் கிட்ட அந்த டீச்சரு, அவங்க வாத்தியார் கேட்டாராம், டேய் உங்க அப்பா என்னடா பண்ணுவாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏன்னா அவங்க பையன் சொன்னானா, ஒண்ணும் இல்லை சார், எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் செய்வாரு. சில பேருக்கு புரியவே இல்லை. அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இவர் எதுவும் செய்ய மாட்டாரு, அவங்க அம்மா சொன்னது மட்டும்தான். அதனால அவன் சொன்னானா, எங்க அம்மா என்ன எதுவும் செய்ய மாட்டாரு சார், எங்க அம்மா சொன்னா அதை செய்வார். சரிம்மா நீ சொன்ன மாதிரி தான் அப்படின்னா பிரச்சனை ஓவர். அந்த அம்மா சரி ஓகே உன் இஷ்டம் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட். அல்லேலூயா. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு கேட்கிற தேவஜனமே, சாராக்கு அறிவிக்கவே இல்லை, பலி கொடுப்பதை பற்றி சொல்லவே இல்லை. இவன் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குமாரனை கர்த்தர் கொடுத்தார், அவர் கொடுத்தார், அவருக்கென்று நான் திரும்பி கொடுக்க நான் வாஞ்சையா இருக்கிறேன் அப்படின்னு பரிபூர்ணமாய் தன்னை ஒப்பு கொடுத்து வருகிறான். இதை நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆபிரகாம் இருக்கிருந்த அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் சொன்னதை நான் செய்வேன். ஆண்டவர் என்னை எதுக்கு அழைத்தாரோ அதை நான் செய்வேன். ஆண்டவர் எதுக்கு முன் குறித்தாரோ அதை நான் செய்வேன். ஆபிரகாமை போல எல்லாருக்கும் அறிவிக்கணும் அவசியம். கர்த்தர் சொன்னது அந்த சீக்ரெட்டை. அல்லேலூயா. இன்னைக்கு சீக்ரெட்ன்றதே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, இருக்கீங்களா? நீங்க எது பேசினாலும் அதை ரெக்கார்ட் எடுக்கலாம், தெரியுமா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், கர்நாடகால தன் மனைவி பேசுனதெல்லாம் ரெக்கார்டு. எப்போ 5 வருஷம் ரெக்கார்டு எடுத்திருக்கிறான் அவன். கல்யாணம் பண்ணவன் 5 வருஷம் ரெக்கார்டு எடுத்து கையில வச்சுக்கின்னு யார கூட பேசிருக்குது எல்லாம் எடுத்தான். இருக்கீங்களா இல்லையா? 2 பேரும் சண்டை போட்டோம், பிரிச்சுட்டாங்க. அது விடுங்க, அது வேண்டாம் விடுங்க. இப்போ எதுவுமே சீக்கிரட் இல்ல, இருதயத்துல யாரும் வைத்துக் கொள்வதில்லை. வேதத்துல வாசிக்கிறோம், கடைசி காலங்களிலே எல்லாம் பிரகடனக்கப்படும், மித்தைகள் மேல சொல்லப்படும், எல்லாமே ஓப்பன் சீக்கிரட்டா மாறும். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த இடத்துல சாராளுக்கு அறிவிக்கப்படல. சானா ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் என்ன சொன்னாரோ, என்ன செய்ய சொன்னாரோ பர்ஃபெக்டா செய்யறான். இன்னைக்கு நமக்கு செயலே கிடையாது, ஆனா வாய்க்கு மட்டும் பிரஷ்டே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. பிரசங்கிக்கப்படுகிறது. பிரசங்கம் இன்ஃபர்மேஷன் அல்ல. பிரசங்கம் என்ன தெரியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன். கர்த்தருடைய வார்த்தை இன்ஃபர்மேஷன் கிடையாது, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அது ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஒரு தகவல்,
அது ஒரு காரியம், அது தெரிஞ்சுக்கணும். இல்ல, இது டிரான்ஸ்ஃபர்மேஷன், உன்னை மாற்றக்கூடியது, உன்னுடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடியது, உன் யோசனைகளை மாற்றக்கூடியது, உன் சிந்தனைகள் உள்ளாந்த மனுஷனை மாற்றக்கூடிய காரியங்கள் இந்த வசனங்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ ஜனமே, என்ன உங்களை பார்த்து சொல்றேன், சாமுவேல் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஒண்ணு சொல்லவா, 4 கேரக்டர் அவர் மட்டுமே பண்ணுவாரு. தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறவர், பிறகு யுத்தம் பண்ணுகிறவர். 4 கேரக்டர், யாருமே கிடையாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அல்லது நியாயாதிபதி அவர்தான். அதுக்கப்புறம் ராஜாக்கள் வந்தாங்க. என்னை கேட்கிற தேவஜனமே, ஒரு தீர்க்கதரிசி 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணதும் அது சாமுவேல் தான். என்னை கேட்கிற தேவஜனமே, சிறிய பிள்ளையா இருக்கும் போது கர்த்தர் பேசினதும் இந்த சாமுவேல் தான். ஆனா கவனிங்க, இந்த சாமுவேலுக்கும் பயம் வந்தது. இந்த சாமுவேல் கூட பயந்து நடுங்கினா, அப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ பயப்படாத, நான் சொல்ற மாதிரி சொல்லு. இனி நம்மளை பார்த்து சொல்றேன், நமக்கும் பிரச்சனைகள் மாறும், நாமும் சில நேரத்தில் அப்படி லாக் ஆகும். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன சொன்னார் அதை மட்டும் தான் சொல்லணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கண்டிப்பாகவே உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய இருதயத்தில கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளணும். கர்த்தருக்கென்று உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கணும். இந்த நாட்களிலே எல்லாம் இருக்குங்க, இல்லாதது எதுவுமே இல்லை. டெக்னாலஜில எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு குறைந்து போகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவ பயம். தேவ பயத்தை நம்ம மிஸ் பண்றோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம், 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1-5 வரலாம். வாசிக்கலாமா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ என்ன மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடை கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றேன், இந்த இடத்துல சாமுவேல் பயப்படுகிறான். யாரை பார்த்து பயப்படுறான்? சவுலை பார்த்து பயப்படுகிறான். ஒருவேளை இந்த விஷயம் சவுலுக்கு தெரியும் அப்படின்னா அவன் என்ன கொன்னுடுவான். நான் என்ன பண்ண ஆண்டவரே? நான் தைல கொம்பை எடுத்து நான் எப்படி போவேன்? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு போது கர்த்தரே சொல்றாரு, என்ன தெரியுமா நீ சொல்லணும்? நான் பலி கொடுக்க போறேன், நான் பலி கொடுப்பேன். நீ அந்த கிராமத்துக்குள்ள போன உடனே அவங்க எல்லாம் பார்த்து கேட்பாங்க, நான் எதுக்கு வந்தேன்னு கேட்ட உடனே நான் எல்லாம் சொல்றதுப்பா அப்படின்னு ஆண்டவரை திரும்பி கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ சொல்ல வேண்டியது பலி கொடுக்க வந்தேன்னு சொல்லு. அப்புறம் நான் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய். நம்ம அதை மட்டும் செய்ய மாட்டோம், அதுக்கப்புறம் எல்லாமே உண்மையா பொய்யா சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ, கர்த்தர் என்ன பண்ண சொன்னாரோ, தேவ சித்தம் எதுவோ, அவர் எது விரும்புகிறாரோ, எது நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அதை மட்டும் செய். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை மட்டும் செய். அதை விட்டு வேறொரு காரியங்களை பற்றி நாம் யோசித்தோம் என்று சொன்னால், அல்லது காரியங்களை பண்ணினோம் என்று சொன்னால், வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை விட்டு விலகி போவார். சவுலை ஏன்
கர்த்தர் விட்டு விலகினார் அப்படின்னா, அவன் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை ஏன் கர்த்தர் எடுத்து போட்டார் அப்படின்னா, கர்த்தர் விரும்பாததை செய்தான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ விரும்பினது, தேவன் விரும்பினது நீ செய்தால் கர்த்தருனை மேன்மையான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை விரும்பாததை செய்தால் கர்த்தர் ஒரு நாள் என்னை விட்டு அவர் கடந்து போவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னதை செஞ்ச ஆசீர்வாதம் கைய மேல போய் தராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கடுமையா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா முடிவிலே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. சாமுவேல் நேரா போய் ஈசாய் வீட்டுக்கு போய், ஈசாய் வீட்டுல சிறியவனா இருக்கிற அந்த தாவீதை அழைத்து அவன் தலை மேல அந்த எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணி மறுபடியும் திரும்பி பெத்லெகேமுக்கு மௌனமா போயிட்டான். ஏன்னா இந்த காரியம் ஒருவேளை அந்த அல்லது சவுலுக்கு தெரிவிக்கப்பட்டா சாமுவேலை கொன்னுடுவான். யாருக்கு பயப்படுறான்? நம்மளாந்தா ஏன்பா பிரச்சனைல கொண்டு போய் என்ன? உண்மையா பொய்யா? இல்ல நீங்க சொன்ன கர்த்தர் சொன்னது அப்படியே செய்யற மாதிரியே இருக்கிறீங்க. புரியல. கரெக்ட் தானா? நீங்க செய்வீங்க, கரெக்ட் தான். ஆனா இப்போ சவுல் கொல்றதுக்கு வரான், என்ன பண்ணுவீங்க? எதுக்கு பாஸ்டர் உனக்கு இந்த வேலை எல்லாம்? வந்தீங்களா, ஏதோ பிரசங்க 4 வார்த்தை சொன்னீங்களா, போயிட்டே இருக்கும். என்ன கொல்றதுக்கு எவன்? அல்லேலூயா. சவுலு மூட தெரியுமா? மூர்க்கமானவன். தாவீதையே அநேக தடவை கொலை செய்யறதுக்கு பார்த்தா சொந்த மருமகன். இவன் செத்தா தான் புள்ள என்ன ஆகும்? மக என்ன ஆகும்? விதவை ஆயிடுவான். யோசனை இருக்கா இவனுக்கு? கொஞ்சமா சிந்திக்கிறானா? அது மண்டையில ஏறல. நல்ல கவனிங்க, இவன் எப்படி பித்து பிடித்தன போல சுத்திட்டு இருக்கிறான். விரும்பாததை செய்தான், ஆனா சாமுவேல் விரும்பினதை செய்தான். ஒன்னே ஒண்ணு நல்ல கவனிங்க, நீங்க மனுஷன் விரும்புறதோ அல்லது மனுஷன் விரும்பாததோ எதை வேணா செய்யுங்க, கர்த்தர் விரும்புகிறதை செய்தால் உங்களுடைய பிரதிபலன் கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பிரதிபலனை கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பவுல் கேட்கிறான், நான் யாருக்கு நான் பேசுறது? மனுஷனை திருப்திப்படுத்துவதா, கர்த்தரை திருப்திப்படுத்துவதா? இல்ல, மனுஷனை திருப்திப்படுத்த நினைச்சீங்கன்னா ஒரு காலம் கர்த்தரை திருப்திப்படுத்த முடியாது. மனுஷனுக்காக அல்ல, கர்த்தருக்காக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, என்ன கேட்கிற தேவஜனமே, இந்த இடத்துல சவுலை கர்த்தர் புறக்கணித்த போது சாமுவேல் அழுதான், துக்கித்தான், கண்ணீர் விட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முதலாவது ராஜாவாகிய சவுலை கர்த்தர் தள்ளினார் என்று அவன் வேதனைப்பட்டான். ஆனால் இப்ப கேட்கிறான், நான் போனா சவுல் என்ன கொன்றுவான்ல, என்ன கொன்றுவான்ல. நான் எப்படி ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்வேன்? நான் எப்படி ஆண்டவரே உடைய பணியை செய்வேன்? நான் எப்படி ஆண்டவரே அங்க போவேன்? என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? என் சிச்சுவேஷன் நல்லா இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன செய்வேன்? எனக்கு படிப்பறிவு இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு அல்லது தளர்ந்துகள் இல்ல, எனக்கு பேச வராது, எனக்கு சொல்ல தெரியாது, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நான் சொல்ற மாதிரி சொல்லு, நான் உன் கூட இருந்து நீ பேச வேண்டியதை, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், அதை மட்டும் செஞ்ச போதும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவ சித்தத்தை செய்வதற்கு நீ எதுவும் பேச தேவையில்லை. கர்த்தர் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை மட்டும் சொன்னா போதும். ஆமென்ற கூட கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ ஜனமே, சீக்கிரட்டை தான் இருதயத்துல வச்சுக்கிட்டானா இல்லையா? அந்த கிராமத்துல போனோடனே கேட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க, என்னப்பா என்ன வந்திருக்கிற? நான் பலி கொடுக்க வந்திருக்கிறேன். கீழே வாசித்த வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க, அப்படிதான் இருக்கு. இன்னொரு வசனத்தை நான் வாசித்துட்டு நான் படிக்க வாஞ்சிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னன்னா, பாஸ்டர் சொல்றது எனக்கு எல்லாமே நம்புவேன், ஆனா ஒண்ணு மட்டும் நம்ப மாட்டேன். என்னது அது? முடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. இவர் இப்படிதான் சொல்லுவாரு. நாங்க வாரம் வாரம் அவரை, அல்லேலூயா,
யோசுவா தீர்க்கதரிசி, அல்லது யோசுவா புத்தகம், ஜாஷுவா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வாசலை அடைக்கும் நேரத்தில், வாசலை அடைக்கும் நேரத்தில், இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ, அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், சீக்கிரமாய் போய் தேடுங்கள். நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றால், பிடித்துக் கொள்ளலாம் என்றால் போதும். நல்ல கவனிங்க. இது யார் சொல்றாங்கன்னா, ராகாப் என்னப்பட்டவள் இப்படியாய் சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார் அப்படின்னா, எரிகோ தேசத்துடைய ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. 2 பேர் அல்லது இஸ்ரவேல் தேசத்தார் அல்லது இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் 2 பேர் வேவு பார்க்கறது போயிருக்கிறாங்க. அந்த தேசம் எப்படி இருக்கிறது, அந்த மனுஷர் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, அவங்க பலன் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து மறுபடியும் திரும்பி போய் யோசுவா கிட்ட சொல்லும்படிக்கு வேவு பார்க்க வந்தாங்க. இதை அறிந்து கொண்ட அந்த ராஜா நேர ராகாபு வீட்டுக்கு போய் கேட்கிறான், அவங்க உங்ககிட்ட வந்தாங்க தானே? இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, வீட்டுல மறைத்து வைத்து யாரும் பார்க்காதபடி அந்த ராஜாக்கு சொல்றாங்க, ஐயா ராஜா, என் கிட்ட வந்தது உண்மைதான், என் கூட இருந்தது உண்மைதான். ஆனா இந்த பெரிய கதவுகள் மூடுவதற்கு முன்பதாகவே இருட்டா இருக்கிற நேரத்துல அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. நீங்க இப்போ போனீங்கன்னா உடனே பிடிச்சிடலாம். அவங்கள நிக்க விடல. இருக்கீங்களா? உடனே இங்கிலீஷ்ல போட்டிருக்கு குயிக் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க உடனடியா புறப்பட்டு போனால் அவளை நீங்க பிடித்து விடலாம். இனி நம்மளை பார்த்து சொல்றேங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ராகாபை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பிரசங்கம் பண்ணிருக்க உங்களுக்கே தெரியும். ராகாபை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்த தெரியுமா? சீக்கிரட்டை தனக்குள்ள வைத்துக் கொண்டான். கர்த்தருடைய சித்தத்தை அவள் செய்தான். எனக்கு கேட்கிற தேவஜனமே, பிரச்சனை வரும். ஒருவேளை அந்த ராஜா வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க 2 பேரை பிடிச்சிட்டாருன்னா முதல்ல யார கொல்லுவாரு? கேட்கல. இவங்க வீடு எங்க இருக்கு? ரோடு பக்கத்துல. அவங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? prostitute. இங்கிலீஷ்ல சொன்னா, தமிழ்ல சொல்லணும்னா விபச்சாரம். விபச்சாரம் பண்ணுகிறவள், கேட்பாரற்றிருக்கிறவள், வீடு கிடையாது, அப்பேற்பட்ட சூழலை. அவளுடைய வீட்டுக்கு 2 பேர் போன உடனே அவன் சொல்றான், அவன் மறைத்து வைத்து, ஐயா அவங்க இல்ல, அவங்க போயிட்டாங்க. ஒருவேளை கிடைச்சிருந்தா ராஜாவுடைய பட்டயத்துக்கு இரையாய் மாறி இருப்பாள். பயப்படல. ஒரே ஒரு காரியம் சொன்னா, அவங்க போயிட்டாங்க. நிக்க விட மாட்டேன்றா, நின்னு பேச விட மாட்டேறா. உடனே போங்க, பிடிக்கலாம், உடனே கிளம்புங்க, இங்க இருந்து போயிடுங்க. நல்ல கவனிங்க. அவளுக்கு தெரியும் கர்த்தர் யாருன்னு தெரியும். கர்த்தர் யார், எபிரெயரோடு கூட இருக்கிறவர் எப்பேற்பட்டவன் தெரியும். அவர்களை காப்பாற்றினபடினால, அவர்களை அல்லது தப்புவித்தபடினால, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்னா, ஈசாய்க்கு அல்லது பாட்டியாய் மாறினால், அல்லது தாவீதுக்கு அல்லது இன்னொரு பாட்டியாய் மாறினால், இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமாய் இந்த வழியில வரத்தக்க அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ராகாபுக்கு கொடுப்பார். அப்படின்னா கர்த்தர் சொன்னது இருதயத்தில் வைத்துக்கிட்டா எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்னா. இன்னைக்கு நம்ம எப்படின்னா, யாராவது பத்திரம் கேட்டா, ஆமாங்க அப்படி இல்லைங்க எப்படி சொல்லிட்டாரு அந்த பாஸ்டர், என்ன பண்ணாரு சர்ச்சில், அப்படி கேட்கறது முன்னாடியே சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க கிடையாது, நார்மலா சொல்றாங்க, நீங்க நல்லவங்க. சொல்லுவா, எபிரெயர் 11ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா பெரிய பெரிய தேவனுடைய ஊழியக்காரர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரெயர் 11 தெரியாதா? கர்த்தருக்கு பயப்படுதலையே, ஞானம் பத்தி சொல்லுவார், விசுவாசத்தை பத்தி சொல்லுவாரு இல்ல? அதெல்லாம் என்னத்துக்கு பாஸ்டர், நீயே சொல்லிட்டு போ பாஸ்டர், அது கூட பாஸ்டர்லாம். அப்போ எபிரெயர் 11:35 வாசிங்க பார்க்கலாம்.
ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெரிதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். ஹீப்ரூஸ் தானே 11:35 அப்படியா? தமிழ்ல கொஞ்சமா வாசிங்க. 31 வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களே கூட சேதமாகாதிருந்தால் பின்னும் நான் என்ன சொல்லுவேன். போதும், நல்ல கவனிங்க. இந்த இடத்துல எல்லாரும் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் தேவனுக்கு வல்லமையாய் பலது ஊழியம் செய்து அநேக பேரை பட்டளிடும் போது இந்த அதிகாரத்துல கொண்டு வந்து ராகாபை கர்த்தர் நுழைக்கிறார். என கேட்கிற தேவஜனமே, அவர் செய்தது என்ன? சீக்கிரத்தை தன் இருதயத்துல வைத்துட்டா. ஆண்டவருக்காக வைராகியம் பாராட்டினபடினால கர்த்தர் மேன்மையானதை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஒரு தெருவோரமா இருந்தவளை, யாரும் கேட்பாரற்று இருந்தவளை, அவளுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? தாவீது என்கிற ராஜாவை தன்னுடைய வம்சாவளியில கொண்டு வந்து இந்த ராகாப் சல்மோனை கல்யாணம் பண்ணினாள். இந்த சல்மோனுக்கும் இந்த அல்லது ராகாபுக்கும் பிறந்ததுதான் போவாசு. போவாசுடைய பிள்ளை தான் ஈசாய். ஈசாவுடைய மகன் தான் அல்லது தாவீது. என்னை கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருக்காக நீங்க செய்கிற காரியங்களை அது மறந்து விடுவதற்கு அவர் அநீதி தேவன் அல்ல. அதுக்கு ஏற்ற பிரதிபலன்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க செய்கிற சின்ன சின்ன வேலையா இருக்கட்டும், நீங்க நினைக்கலாம் இந்த வேலை செய்தா எனக்கு கர்த்தர் என்ன கொடுப்பார், இந்த அல்லது இங்க நான் சபையை கிளீன் பண்ணா எனக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார், இல்லது இவங்களுக்காக ஜெபம் பண்ணா எனக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க செய்யற சிறிய சிறிய ஊழியங்கள், நீங்க பண்ணுகிற ஆண்டவருக்காக தியாகங்கள், ஆண்டவர் மறக்கிறவர் கிடையாது. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுவார். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது, என் நண்பருடைய அண்ணன் அவங்களுடைய அண்ணன் அப்படின்னாக்கா என் கூட பேசுறவருக்கு பெரிய அண்ணன் இறந்துட்டாரு. 2வது அண்ணன் அவங்க பையனை வளர்த்து நல்லா படிக்க வச்சாரு. பையனுக்கு நல்ல ஜாப் கிடைச்சது. இன்ஃபோசிஸ்ல எதுல ஒர்க் பண்ணா, கர்த்தருடைய கிருபையினால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா ஃபாரின் போயிட்டான், US போயிட்டான். ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம், நல்லா இருக்கிறான். ஒரு நாள் ரிட்டர்ன் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கு இந்த பெரியப்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைமை தன் தகப்பனில் மரித்து போனான். தன்னை வளர்த்த காரியத்துக்காக ரிட்டர்ன் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு நல்ல ஒரு வீடை வாங்கி அதனை உங்களுக்கு கொடுத்தன வச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் உங்க பேர்ல பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தான். இதை உங்களை பார்த்து சொல்றேன், மனுஷனே மறக்கலனா கர்த்தர் நீங்க செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமான காரியங்கள். ராகாபு கர்த்தருக்காய் வைராக்கியமா நின்னா. என்னை கேட்கிற தேவஜனமே, அல்லது இந்த இடத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் கர்த்தருக்காய் வைராக்கியமா நின்னா. இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் வைராக்கியமாய் கர்த்தருக்கு பயந்து நீங்க செய்கிற காரியங்களை அது மறப்பதற்கு அவர் அநீதியின் தேவன் அல்ல. உங்களுடைய காரியங்களுக்கு பிரதிபலன் நிச்சயமாகவே உண்டு. ஆமென், அல்லேலூயா. எங்கேயோ இருந்த ராகாபை கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் அப்படின்னா, இயேசுவானவர் அவருடைய அல்லது இந்த ராகாபு வழியாய் இந்த உலகத்துக்கு கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தர் வருவார் அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் பண்ணுகிற சிறிய காரியங்கள், வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக பண்ணுகிற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. ஒன்று கூட மிஸ் ஆகாது. ஆண்டவருக்காக செய்யற ஒவ்வொன்றும் ஆண்டவர் ஞாபகத்தில் வைத்து கர்த்தர் ஏற்ற
ஏற்ற காலத்துல உன் கையை பிடிச்சு கர்த்தர் மேல உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சங்காரம் வரும்போது அவருடைய கைகளிலே அல்லது வீடுகளிலே அவர்கள் சிகப்பு கயிறு கட்டப்பட்டிருந்தது. ஒரு நன்மை குறைபடல. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு நன்மை குறைபடாமல் உன்னையும் உன்னுடைய வருகிற சந்ததியாரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஏன் அப்படின்னா நீ ஆண்டவருக்காக செய்த காரியம் அதை ஆண்டவர் மறக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தி இருக்கணும், அதோடு பயம் இருக்கணும். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லை? இப்போ உங்களுக்கு இல்ல, நார்மலா சொல்றேன், என்ன இல்ல? பயம் இல்ல. தாவீது சொல்லுகிறான், பயத்துடனே. இந்த வசனம் உங்களுக்கு புரியாது, நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. பயத்துடனே நடுக்கத்துடனே என்ன பண்ணணும்? கர்த்தரை. யார் இந்த வார்த்தை சொல்றது? ராஜா, யுத்த வீரன், அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். வேதம் சொல்லுது சௌந்தரியம் உள்ளவன், பணக்காரன், ஆஸ்தி அந்தஸ்துகள் உடையவன், தேவனோடு உறவாடுகிறவன். யோசேப் எல்லாம் இப்படி கொஞ்சம் திரும்பி வந்துப்பா. ஏன் என் முகத்தை பார்க்க கூடாதுன்னு ஏதாவது உங்களுக்கு மனசு கஷ்டம் இருக்கா? என்னடா கருப்பா இருக்கிற அப்படின்னு நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? ஆண்டியே கவலைப்படலை, அவங்க கவலைப்படுறாங்க. பின்னாடி போய் உட்காந்து, பின்னாடி கூட யார் இருக்காங்க? பீட்டர் கொஞ்சம் நல்ல கொண்டா பரவாயில்ல, ஜோடர்றேன் பவுடர் வச்ச வர பவுடர் போட்டு போன வச்சுதான். விஷ்ணு எக்கடா? விஷ்ணு. நவீன் எக்கடா? நவீன் వెళ్ళిపోయింది. ఎవరు? శ్యామ్. దొంగలందరూ వెనకుండరు. ఇంకెవరు? విష్ణు ఎక్కడ? విష్ణు నువ్వు ముందుకు రావాలా? నువ్వు వచ్చింది 10:30కే. కిందకరా, నువ్వు ఇటు కూర్చోరా, కిందకరా. 10:30కు వచ్చి వెనక కూర్చొని ఫోన్ పెట్టుకొని ఇప్పుడు ఫోన్ తీసి జోలు పెట్టుకుంటుంటాడు. ఏం లేదు, భక్తి ఉంది. అయితే భక్తి ఇరుగు, కూర్చోబా కూర్చో. భక్తి ఉంది, ఏం లేదు, கேட்கல. யூடியூப்ல போயினுக்குது. இப்போ பயம் இருக்கு அப்படின்னு, பக்தி இருக்கு. இயேசு நல்லவர், அவர் என்னை ரட்சித்தார். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை திருவந்து எடுக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சொல்லுவோம். ஆனா என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. தாவீது சொல்லுகிறார், பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருதயத்துல என்ன இல்லைன்னாக்கா பக்தி இருக்கு. ஆனா ராக்காவை பார்த்த போது ராக்காப் தன்னுடைய இருதயத்துல சீக்கிரட்டை மறைத்து வைத்தால், ஆண்டவருக்காக தன் இருதயத்துல மறைத்து வைத்தால். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவள் செய்த காரியத்துக்காக, அவள் பண்ணின காரியத்துக்காக என்னை கேட்கிற தேவஜனமே நல்ல கவனிங்க. ஒரு வேலை மிஸ் ஆயிருந்தா ராஜா கொண்டு போட்டிருப்பான். எதை குறித்து பயப்படல, யாருக்கும் அஞ்சல, யாரை பத்தி யோசிக்கல. ஒன்னே ஒண்ணு சொன்னார், ஐயா உங்களுடைய கடவுளை பற்றி நான் தெரிந்து கொண்டேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நாள் வரும்போது எப்படி இந்த தேசம் அழிக்கப்படும் அவள் அறிந்துகிட்டா. அவள் சொல்லுகிறான், இந்த நாள் வரும்போது என்ன நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த மத்தியான அல்லது வேலையில உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் வருவார். ஒரு நாளில் இந்த உலகத்துக்கு வருவாரு, அவர் கால் வைப்பாரு. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்க பண்ணுகிற வேலைகள், நீங்க கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் மறக்க மாட்டாரு. ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பாரு. ராக்காபுக்கே கர்த்தர் கொடுத்தாருன்னா உங்களுக்கு கர்த்தர் தர மாட்டாரா? ஆமன்றவங்க பண்ண கையை பிரித்து அல்லேலூயா. மேல இருக்கிறவங்க கூட ஒரு அல்லேலூயா. சாம் செய் பைக்கு அல்லேலூயா. ஜோசப் செல் எத்துக்கறாப்பா, செல் எத்துக்கறான், செல்போன் எத்துக்கறான், எத்துக்கறானா எத்துக்கறானா எத்துக்கறா. செல்போன் இனிமே எல்லாம் ஒருத்தரை இங்க வச்சு செல்போன் எல்லாம் வாங்கி மேல அனுப்பிச்சு விடுக்குமா? இதுதான் கரெக்ட், வேற வழியே கிடையாது. எனக்கு நான் என்னதான் யோசித்தாலும் அங்க ஒரு செக் வச்சு லாக் பண்ணி விட்டுருவாங்க. பின்னாடி நல்ல செல்போன்ஸ், நிறைய காஸ்ட்லி செல்போன்ஸ் இருக்குது, ஐபோன்ஸு,
ஓப்போ, விவோ, இப்போ ஓப்போ, விவோ, அதுக்கப்புறம் ஐயோ லாஸ்ட்ல ஓ வருதுல்ல, லாஸ்ட்ல அது வரும். ஏசு வந்தாருன்னா சர்ச்சில் உட்காந்துன்னு வாட்ஸ்அப்ல அச்சனைக்கிறியா, உனக்கு விவோல யோயோ ஐயோயோ வரும். அந்த போன் வச்சு நீ விளையாடுவ ஒரு நாள். நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. என்னை கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவர் அந்த நாட்களிலே ராக்காவை கர்த்தர் ஆசீர்வதித்ததை போல நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா தேவ பயம் நமக்குள்ள என்ன இருக்கணும்? சொல்ல மாட்டீங்க. 9:45 8:45 சர்ச்சுனா எத்தனை மணிக்கு வருவோம்? இல்ல திடீர்னு என்ன வந்துடும்? ஒரு உற்சாகம் வந்துடும். திடீர்னு பார்த்தாக்கா 10:30 மணிக்கு எல்லாம் தருவாங்க. அந்த 10:30 மணிக்கா நான் உட்கார்ந்து காத்துறேன். சோத்திரம் ஆண்டவரே, ஜனங்களை கர்த்தர் கொண்டு வாங்க ஆண்டவரே, சீக்கிரமா அவங்க குளிக்கணும் ஆண்டவரே, சீக்கிரமா ட்ரெஸ் போடணும் ஆண்டவரே. என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு காலத்துல 2 புடவை 3 புடவை தான் இருக்கும். உங்களுக்கு சொல்ல எல்லாரும் சேர்த்து தான் சொல்றாங்க 2 புடவை. இப்போ எப்படின்னா, புடவை கட்டுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யோசிக்கிறது. எதை கட்டுவோம்? பச்சை கட்டவா, பச்சையில லைட்டு பச்சை கட்டவா? யோசிக்கிறது. யோசிச்சுட்டு அந்த புடவைய தூக்கி அப்படி தூக்கி இப்படி தூக்கி கீழே போட்டோடனே அந்த புடவை எடுக்கிறதுக்குள்ள ஒரு 10 புடவை கீழே வந்துடும். மறுபடியும் இந்த 10 புடவை என்ன பண்றது? ஐயோ விட்டு போனாக்கா எலி கடிச்சிருமே அப்படின்னு அந்த புடவை எடுத்து வச்சு மறுபடியும் வைக்கிறது. இதுக்கு 1/2 மணி நேரம் காலி. ஏன் சர்ச்சுக்கு லேட் ஆகாது? இது பாஸ்டருக்கு புரியுதா? அவருக்கு புரிய மாட்டேங்குது. கட்டுறதுக்கு லேட் ஆகுது, எடுத்து கீழே வந்து மடிச்சு வைக்கிறதுக்கு லேட் ஆகுது. இது பாஸ்டருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது அப்படின்னு உங்க இருதயத்தில் இருக்கிறது கர்த்தர் அறிவார், எனக்கும் தெரியும். ஆனா நல்ல கவனிங்க, ராக்காவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னா, ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், உயர்த்தி வைத்தார், ஆசீர்வாதங்களை நிரப்பினார். என்னை கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருக்கு பயந்தபடினால, கர்த்தருடைய ரகசியங்கள் தன் இருதயத்துக்குள் வைத்துக் கொண்டபடினால கர்த்தர் ராக்காவை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், சிப்ரால் பூர்வால் 2 பேரும் ஆண்டவருக்கு பயந்தாங்க. அல்லது ராஜாவுக்கு பயப்படல, அல்லது யாருக்கும் பயப்படல, கர்த்தருக்கு பயந்தபடினால் கர்த்தர் அவனுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு வாஞ்ச இருக்கு? மேல விஷ்ணுவான எதிர்த்து நான் பிள்ளைகால பாக்கொண்டாரு. கரெக்ட். வருங்காலத்துல அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்க பிள்ளைகளையும் உங்களையும் வர்த்திக்க பண்ணணும் அப்படின்னா கர்த்தருக்கு நீங்க பயப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும். சிப்ரால் பூர்வால் எப்படி ஆண்டவருக்கு பயந்தார்களோ, கர்த்தருடைய திட்டத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, அப்படி நீங்க கூட கர்த்தருடைய திட்டத்துக்காய், தேவ சித்தத்துக்காய், கர்த்தருடைய காரியங்களுக்காய் நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு நாளிலே கர்த்தர் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லுங்க, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சது. என்ன பிடிச்சது? நான் எனக்கு இருந்த ஒரே இடத்தை வித்துட்டு சர்ச்சி வாங்குறதுக்கு கொண்டு வந்தேன் அந்த பணத்தை. அப்போ எங்க அண்ணன் பெரியவர் அவரே சொல்றாரு, உனக்கு தெரியல, இன்னைக்கு பிச்சு பட்டிந்துடா, உனக்கு பைத்தியம் பிடிச்சது. நான் சொன்னேன், என்னுடைய பைத்தியம் நல்ல பைத்தியம், ஆனா உனக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் பைத்தியம் எனக்கு நல்ல பைத்தியம் தான். இந்த நல்ல பைத்தியத்துக்கு சீக்கிரத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஆனா உனக்கு கொடுத்த அந்த பைத்தியத்துக்கு ஒரு மருந்தே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தருக்கு திரும்பி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து அநேக பேர் பைத்தியம்னு நினைப்பாங்க, விளங்காதவன் நினைப்பாங்க, வேஸ்ட்னு நினைப்பாங்க. ஒரு நாளிலே வரும், சுட்டரிக்கிற நாள் ஒண்ணு வரும், அல்லது நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு வரும். அன்னைக்கு நீ செய்த காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு நாளிலே பிரதிபலனை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ராகாபுக்கு பிரதிபலனை கொடுத்தாரு, அல்லது இந்த இடத்துல சிப்ரா பூர்வாலுக்கு கர்த்தர் பிரதிபலனை கொடுத்தாரு, அல்லது ஆபிரகாமுக்கு பிரதிபலனை கொடுத்தாரு. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், பிரதிபலனை கொடுக்கிறவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். நீ செய்கிற ஊழியத்துக்கு ஏற்ற பலன் நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் அவனுக்கு ஏற்ற பிரதிபலனை நான் என்னிடத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க படுகிற பிரயாசங்களுக்கு ஏற்ற பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சுக்கணும், ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கணும். அந்த இடத்துல பட்டயங்கள் வந்த போது கூட ராக்காபு விடல. அந்த இடத்துல பட்டயங்கள் அல்லது என்ன பிரச்சனை வந்த போதிலும் கூட அந்த இடத்துல ஒரு காரியம் செய்ய முடியாதபடிக்கு சிப்ரால் பூர்வால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடினால கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு நேசித்து அவருக்காய் நம் காரியங்களை செய்தோம் அப்படின்னு சொன்னா, தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வேலை செய்யறோம் எதுக்கு? வேலை செய்யறது எதுக்கு? சம்பளத்துக்கு. சம்பளத்தை வாங்க என்ன செய்வான்? சம்பளத்தை வாங்கின ஒரு பிரியாணி பொட்டலை வாங்கி சாப்பிடுவோம். என்னம்மா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேம்மா. உங்க பசங்க நல்லா இருக்கணும், அதானே? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் வேலை செய்யணும். அந்த பணத்தை எடுத்து வந்து என் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்கள நான் வளர்க்கணும். இதுதானே? என் பிள்ளைங்க நல்லா இருக்குது, நான் வேலை செய்யறேன். எல்லாம் உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் வேலை செய்யறாங்க, யாரும் அப்படி கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏன் ஊழியத்தை நீ செய்தா உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ராக்காபு கர்த்தருடைய சித்தத்தை செய்தபடினால, நீ என்னுடைய சித்தத்தை செய்தபடினால், என் பிள்ளைகளை நீ மறைத்து வைத்தபடினால், அல்லது உன் உயிரை பணைய வைத்து அவர்களை தப்புவித்தபடினால், நான் உனக்கு எதிர்பார்க்கிற காரியத்தை நீயும் நானும் செய்யறோமா? ராகாபு ஆண்டவர் எதிர்பார்த்ததை செய்தார். சிப்ரால் பூர்வால் எதிர்பார்த்ததை கர்த்தர் செய்தார். ஆபிரகாம் கர்த்தர் எதிர்பார்த்ததை அவர் செய்தான். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீயும் நானும் அவர் எதிர்பார்த்ததை செய்யறோமா? மத்தேயு சுவிசேஷம் 28:19 வாசிக்கிற மாதிரி, நீங்கள் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? இன்னைக்கு ஒருவேளை நீ மௌனமா இருந்தீனா, கர்த்தர் ஒரு நாள் வருவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரியர்கள் எப்படி அந்த எரிகோவை அவர்கள் சுட்டரித்தார்களோ, அப்படி ஒரு நாளில இயேசு வருவார். அவர் சுட்டரிப்பாரு. அவர் வருகிற நாள்ல நீ எங்க போய் ஒளிஞ்சுப்ப? எப்படி தப்பித்துக் கொள்ளுவ? எந்த கயிறு உனக்கு கட்டப்பட்டிருக்கிறது? எந்த சிகப்பு கயிறு உனக்கு கட்டப்பட்டிருக்கிறது? என் இயேசுவின் நாமத்தினால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் பார்த்து சொல்றேன், அல்லது ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருத்தர் மேலும் சுமக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, சுவிசேஷ பாரம். எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லி இருக்கிறோம்? ஆண்டவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறோம்? வேலை ஸ்தலத்துல எத்தனை பேருக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறோம்? நம்முடைய பிரயாணங்களிலே எத்தனை பேருக்கு இயேசுவை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறோம்? இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் மேல வைத்திருக்கிற வேலை ராகாபுக்கு கொடுத்தாரு. என்ன வேலை கொடுத்தாரு தெரியுமா? போன 2 பேரை மறைச்சு வச்சு அவங்களை காப்பாத்தி அனுப்பிடுன்ட்டாரு. செஞ்சிட்டான். கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சிப்ரால் போடுவாள் அப்படிதான், ஆம்பளை பிள்ளைங்களை கொலை செய்யாதீங்க அப்படின்னாரு. அவங்க கொலை செய்யல, அவங்க குடும்பத்தை கர்த்தர் பலிக்க பண்ணினார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், பலி கொடுன்னார். யாருக்கும் சொல்லல, பலி கொடுக்க போனா. அதனால உன்னுடைய ஜாதியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு கொடுத்த வேலை என்ன வேலை கொடுத்தார்? இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், கடந்த 6 மாசத்துல நான் ஒருத்தருக்கு கர்த்தரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். யாராவது இருந்து உங்களால கருத்தை வைத்து காண்பீங்க. ஒருத்தருக்காக நான் சொல்லியிருக்கிறேன். 1 2 3 4 5 6 சபை எத்தனை பேர் இருக்கிறோம்? 6 பேர் மட்டும் இருக்கும். மீதியா இருக்கிறவருடைய எங்க போயிட்டு இருக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த ஸ்தானத்துல நிக்கிறோம்? ஒருவேளை ராக்காபுடைய வாழ்க்கையில வந்தது போல இன்னைக்கு ஒருவேளை இயேசு வந்தார் அப்படின்னா, நீயும் நானும் ரட்சிக்கப்படுவோமா? உன் குடும்பம் என் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படுமா? வைராக்கியமா இருக்கீங்களா? கர்த்தர் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஆண்டவர் உன்னையும் என்னையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் பரலோக ராஜ்யத்துல கர்த்தர் வைப்பாரா? உன்னதமான இடத்துல கர்த்தர் கொண்டு போறேன்னு சொல்லியிருக்கிறார்.
ஆனா அவர் விரும்புறத நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம விரும்பாததும் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். ஆண்டுடைய வருகை வெகு சீக்கிரம், ஆண்டுடைய வருகை வெகு சீக்கிரம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்கு. இப்போ அறிவிக்கப்படுகிற ஒரு நேரம், சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களிலே இந்த சுவிசேஷ வாசல்கள் மூடப்பட போகிறது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நமக்கு கொடுத்த இந்த கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் பேராகிலும் பாதாளத்தில் இருக்கிறவர்களை எப்படியாவது மறைச்சிட்டு ஆண்டுடைய பாதத்துல கொண்டு வந்துடும். அந்த பாரம் உனக்குள் இருக்கிறதா? ஆண்டவர் உன்னை எப்படி நேசித்தார் தெரியுமா? எப்படி உனக்காய் தர்த்தம் சிந்தினார் தெரியுமா? எப்படி உனக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கொஞ்சம் பேருக்காகிலும் நீ கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவளாய், கர்த்தருடைய ஊழியத்திலே பங்குதாரராய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் இருக்கட்டும், நல்லதுதான். ராகாபு செய்த பிறகு கர்த்தர் ராகாபை ஆசீர்வதிக்கலையா? சிப்ரால் பூர்வாலை செய்த பிறகு கர்த்தருடைய சித்தத்தை செய்த பிறகு அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லையா? ஏன் நீங்க ஆண்டவர் பக்கமாய் இருதயத்தை திருப்புறதில்லை? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்தால் கர்த்தர் உங்க வேலையை ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நாம அவரை மறந்துட்டோம், அவர் நம்மள மறந்துடுவார். நீ என் பக்கமாய் திரும்பினா நான் பக்கமாய் திரும்புவேன். இதை நான் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறது ஒண்ணே ஒன்று. எப்படி ஆகிலும் அறியாதவர்களுக்கு சொல்லணும். அறிவிக்கிறவன் இல்லை என்றால் எப்படி கேள்விப்படுவீர்கள்? எப்படி கேள்விப்படுவாங்க? கர்த்தரை பற்றி சொல்லாதவங்க, சொல்லவில்லை என்றால் தெரியாதவங்க எப்படி அதை கேட்பாங்க? எப்படி அவங்களுக்கு தெரியும்? யார் சொல்லுவா? ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட கேட்கிறாரு, என் நிமித்தம் யார் போவா? அப்ப இவன் சொல்றான், நானே போறேன் ஆண்டவரே, நான் போறேன், என்னை அனுப்புங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களை பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அவருடைய ஊழியத்தை நீ செய்தால் உன் பிள்ளைகளில் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா இன்னைக்கு பிசாசு என்ன தெரியுமா பண்ணா? உனக்கு பக்தியை கொடுத்துட்டான், ஆனா என்ன கொடுக்கல? பயத்தை கொடுக்கல. பயத்தை எடுத்துட்டான். ஒரு செருப்புல நடக்கிறோம். இருக்கீங்களா? என்ன போலவே. ஏன்னா யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, ஒரு செருப்பு வீட்டுல இருக்குன்னா தர வச்சுக்கோங்க. யாருக்கா வேணுமா? ஒன்னும் மண்டையில ஏறுவே இல்லையே. யாருக்காவது ஒரு செருப்பு வச்சுன்னுக்கிறேன், 1200 ரூபாய் அதுக்கு ரேட்டு, வேணா தரவா, வச்சுக்கிறீங்களா? ஒண்ணு வேணும், வேணாம், 2 சேர்த்து கொடுத்தா எடுத்துப்போம். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு செருப்புல 2 செருப்பு எதிர்பார்க்கிறார். பயம், பக்தி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு காலத்துல நீ ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செஞ்சிருப்ப, எப்படி வைராக்கியமா இருந்திருப்ப. எனக்கு மறுபடியும் அதே கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே தன் 2 கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்ட அந்த 2 கரங்களோடு கூட கர்த்தர் இந்த இடத்துல நின்று 2 கரங்களை சாய்த்து கர்த்தர் நிற்கிறாரு. ராக்காபை நான் ஆசீர்வதிக்கவில்லையா? ஒன்றுமே இல்லாத ராக்காபை நாம் உயர்த்தலையா? சிப்ரால் பூர்வாலை அந்த தேசத்திலிருந்து நம்மளை விடுவித்து அவங்க பிள்ளைகளை கொளுத்த கன்றுகளை போல கர்த்தர் நம்மளை மாற்றவில்லையா? என்னை கேட்கிற தேவச்சனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால அந்த பிள்ளைகள் குடும்பத்தை கர்த்தர் தளிர்க்க செய்த கர்த்தர் உங்களையும் உங்களுடைய காரியங்களையும் கர்த்தர் தளிர்க்க பண்ணுவார். எதை பண்ணிட்டு ஆண்டவருக்காக? எதை செஞ்சுட்டு ஆண்டவருக்காக? என்ன திறமை இழந்தோம் ஆண்டவருக்காக? என்ன வைராக்கியமா நிக்கிற ஆண்டவருக்காக? ஆண்டவர் நமக்காய் வைராக்கியம் பண்ணினார். இன்னைக்கு உன்னை ரட்சிப்பதற்கு தன் சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை என்னை கர்த்தர் மீட்டு கொண்டார். ஆனா அவருக்காக நம்ம என்ன செய்யறோம்? பெரிய சீரோ இல்ல. எங்களுக்கு சரியாய் 3 மாசம் இருக்கு. இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. இந்த 3 மாசம் 90 நாள்
இந்த 90 நாட்களிலே ஆண்டவருக்காக ஒரு ஆத்துமாவாகியும் நான் ஆதாயப்படுத்தும்படிக்கு இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பரிபூர்ணமாய் தேவ சமூகத்துல நம்மளை நாம் ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னாக்கா கர்த்தர் கண்டிப்பாகவே வருங்காலங்களிலே சிப்ரால் பூர்வாலை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, எப்படி கர்த்தர் ராகாபை உயர்த்தினாரோ, அப்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவர். நம்புறவங்க மட்டும் உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கனி கூடாத மரத்தை கர்த்தர் வெட்டுண்டி அக்கினியிலே போடுவான். நீ மௌனமா இருந்தீனா உன்னுடைய மௌனம் உன்னை கொன்னுடும். இல்ல கர்த்தருக்காய் நீ பேசுறவன், கர்த்தருக்காய் நீ சொல்றவன், கர்த்தருக்காக அல்லது அநேக பேருக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு வருகிறவன், நீ மௌனமா இருக்கக்கூடாது. ஊதாரி சத்தம் நம் மௌனம் நமக்கு கிடையாது. கர்த்தரை பற்றி அறிவிப்பது சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, உன்னொன்னு சொல்றேன், கனி கூடாத மரத்துக்கு அந்த இடத்துல வேறொரு கோடாரி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எடுத்து இப்படி போட்டா வெட்டிடும். கடைசி காலத்துல இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. எஜமான் எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், என் சித்தத்தை நீ செய்வாயா, எனக்காக ஏதாகிலும் நீ செய்வாயா. ராகாபு எனக்காக செய்தால் பட்டயத்துக்கு பயப்படல, ராஜாவுக்கு பயப்படல. இத்தனை நாள் இந்த ராஜா தான் எனக்கு சோறு போட்டாரு, யாரை குறித்து யோசிக்கல. ஆண்டவருடைய சித்தத்துக்காய் தன்னை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். மனுஷனை பார்க்காத, நேரம் இல்லைன்னு சொல்லாத, எனக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லாத, எனக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லாத, எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லாத, எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லாத. உனக்கு தெரிஞ்சது சொல்லு. ஆண்டவர் சில காரியங்களை செய்வார். அந்த இடத்துல வாசிக்கும் போது அது சாமுவேலை கர்த்தர் சொல்லுகிறார், நீ நான் பலி கொடுக்க வந்தேன்னு சொல்லு, மீதி நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்றேன் அதை செய். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சொல்ல வேண்டியது இயேசு நல்லவர், சபைக்கு வாங்க, கர்த்தர் அறிந்து கொள்ளுங்க. நீங்க பேசிட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களை அப்பேற்பட்டதுக்காய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், சுச்சுவேஷன் அமையட்டும், அமையாம போட்டோம், வரட்டும், வராம போட்டோம், எது எப்படி இருந்தாலும் உமக்காக நான் வைராக்கியமாய் ராகாம உங்களால் ஆசீர்வதிக்க முடியும்னா, சிப்ரால் பூர்வாலை ஆசீர்வதிக்க உமால முடியும் அப்படின்னா, சாமுவேலை ஆசீர்வதிக்க உமால முடியும்னா, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க உமாலாகும் ஆண்டவரே. நீங்க எங்க வேலை செய்வீங்க, நாங்க உங்க வேலை செய்ய போகிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதித்து தான் ஆக வேண்டும் என்றவர்கள் அப்படியாக முழங்கால் போடுங்க. உங்களுக்கு நான் செபிக்க முடிக்க வாஞ்சிக்கிறேன். Jesus, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Jesus, hallelujah. இல்ல பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டவனா இதை நான் பேசுகிறேன். இனி நான் பேச வேண்டியது வேறொரு டாபிக். கர்த்தர் என்னோடு கூட பேசினவர்கள், ஐயோ எத்தனை நாளைக்கு நான் இந்த மௌனம், எத்தனை நாளைக்கு நான் இந்த மௌனம். இல்ல, கர்த்தர் உனக்கு சில தளர்ந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு சில ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாருக்காக உபயோகப்படுத்த போற? எத்தனை நாளைக்கு நீ இந்த உலகத்துல வாழ போற? சகோதரி, சகோதரனே, நம்பிக்கை இல்லாத அந்த உலகத்துல எத்தனை நாளைக்கு நீங்க வாழ போறீங்க தெரியல. அப்பா, ராகாபை ஆசீர்வதிக்குமாலாகும்னா, சிப்ரால் பூர்வாலை ஆசீர்வதிக்குமாலாகும் அப்படின்னா, இதோ கடைசி காலத்துல இருக்கிறேன். இனி நான் மௌனமா இருக்க போவதில்லை. நீர் எனக்காய் செய்த காரியங்களுக்காய் நன்றி. மறுபடியும் கர்த்தர் 2 கரங்களிலே ஆணிகள் கடாவின அந்த காரியத்தோடு கூட கர்த்தர் நிற்கிறார். கர்த்தர் வழியுமாய் நிற்கிறார். 2 கரங்களிலே ரத்தம் வடிகிற கரத்தோடு, திரும்பி வா, திரும்பி வா, கம்மகாய், திரும்பி வந்துரு. நீ விட்டு போன அந்த அபிஷேகத்தை, அந்த பணிகளை, அந்த காரியங்களை திரும்பி கட்டி எழுப்பும்படி கர்த்தர் இந்த வேலையில ஒவ்வொருத்தரை கர்த்தர்
கர்த்தர் ஒவ்வொருத்தரை அழைக்கிறார், ஒவ்வொருத்தரை கர்த்தர் அழைக்கிறார், ஒவ்வொருத்தரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளில் என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார் என்றவங்க மட்டும் வலது கரத்தை மேல உயர்த்தி, Thank you Jesus. நீர் என்னோடு கூட பேசுறதுக்காக உமக்கு நன்றி. என்னோடு நீ இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆம், எங்கேயோ நான் வாழ்ந்தேன், ஊதாரி சத்தம்னா மௌனம் எனக்கு இல்ல அப்பா. உம் தோட்டத்தில் நானும் ஒரு பணிவிடைக்காரனாய் சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. 5 மணிக்கு வந்த வேலைக்காரப்பா, பிரயோஜனம் இல்லாத வேலைக்கார ஆண்டவரே. ஆம், கூட்ட மக்கள் அப்படியாகவே பாவத்தில் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள், குடியினால இழுக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், பாவ செயல்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம் அப்பா. ஒரு கூட்ட மக்களை உமக்காக ஆதாயப்படுத்தும்படி எப்படி ஆகிலும் சந்திக்க கிருபை கர்த்தர் கொடுப்பீராக. அந்த வழிவாசலை கர்த்தர் கொடுப்பீராக, அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக, ஆத்மா பாரத்தை கொடுப்பீராக. உமக்காக ஓடுகிற ஆண்டவர் அந்த கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம், அந்த கால்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ thank you Jesus. ஒரு பயம், ஒரு தேவ பயம் எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. ஆம், உம் சித்தத்தை செய்வதே எங்களுக்கு உணவு, உம் சித்தத்தை செய்வது எங்களுக்கு அன்றாட உணவு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவானவரும் சித்தத்தை செய்தவராய் இந்த உலகத்தில் இருந்தார் அல்லவா? உம் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா, உம் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய வருகை இந்த ராத்திரி இருக்குமே அப்படின்னா, ஒருவேளை உம்முடைய வருகை இந்த மாசம் இருக்கும் அப்படின்னா, நான் வெறுங்கையோடு மட்டும் பரலோக ராஜ்யம் வந்துடக்கூடாது, நான் வெறுங்கையோடு மட்டும் பரலோக ராஜ்யத்தை வந்துடக்கூடாது. ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்துகிறவனாய் நல்ல தாசனே என்று அழைக்கும்படி ஆண்டவரே எழுந்து நின்று என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு எனக்காய் பாடுகளை பட்டாய். கர்த்தர் நிமித்தம் பாடுகளை படுகிற பாக்கியவான்கள். உன்னை கர்த்தர் பாக்கியவனாய் மாற்றும்படிக்க விரும்புகிறார், ஒரு பாக்கியவதியாய் கர்த்தர் மாற்றும்படிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறீர்களா? Thank you Jesus. Hallelujah. இது ஆண்டவரே, நான் வெறும் கையோடு மட்டும் நான் பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடக்கூடாது. ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தும்படி, என் சொந்தக்காரர்களை ஆயத்தப்படுத்தும்படி, என் உற்றார் உறவுகளை ஆயத்தப்படுத்தும்படி இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆம், உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. நடத்தபடி செபிக்கிறோம். இந்த நாள் முதல் கொண்டு உமக்கு பிடித்தது, நீர் விரும்புகிறதை செய்து முடிக்க கர்த்தர் எங்களை கர்த்தாவை பயன்படுத்திக் கொள்ளும்படி செபிக்கிறோம். வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பீராக. வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லாமலே போனாலும் என்ன நடந்தாலும் உமக்கென்று வைராக்கியம் எழும்ப கர்த்தர் கிருபை செய். நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.